அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ இந்த பதிவில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு வேண்டிய கால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் செய்வது என்பதை பார்ப்போம். தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்கலாம். கூகுள் ஓப்பன் பண்ணிக்கிடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அப்படின்ட்டு அடித்து என்டர் தட்டுங்க. இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கக்கூடிய அந்த டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறதுல உள்ள நுழைங்க. உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் டவுன்லோடு ஹால் டிக்கெட் குரூப் 2க்குள்ளே இது போட்டிருக்கான். வேறு எக்ஸாம் போட்டிருந்தாலும் அது வரிசையாக வரும். உங்களுக்கு எது தேவையோ அதில் உள்ளதில் டவுன்லோடு ஹால் டிக்கெட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். பண்ண உடனே அடுத்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நிரந்தர பதிவு விவரங்கள் அப்படிங்கிறதுல உள்ளே போங்க. போனீங்கன்னா நம்ம ஏற்கனவே பதிவு செய்தோர் அப்படிங்கிற ஒரு காலம் வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். பண்ண உடனே இந்த மாதிரி லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உள்ளே போயிடும். நம்ம இப்போ உள்ளே போவோம். லாகின் பாஸ்வேர்டு அடிச்சுட்டு கீழே உள்ள நம்பரை போட்டி போடுங்க. கொடுத்த உடனே இந்த மாதிரி பேஜ் உங்களுடைய பேஜ் ஓப்பன் ஆகிரும் உங்கள் பேரில். இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா டவுன்லோடு ஹால் டிக்கெட்டுன்னு ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, கீழே இதை கொடுங்க. இந்த பேஜில் சைடில் பார்த்தீங்கன்னா டவுன்லோடு ஹால் டிக்கெட்டுன்ட்டு வருது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரும் டேட் ஆஃப் பர்த்தும் இதில் கொடுக்க பண்ணியிருக்கோம். புதுசாக ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் நம்பரை அப்படியே அடிச்சுடுங்க. அப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த் அதில் அப்படியே கொடுங்க. கொடுத்துட்டு டவுன்லோடுன்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் ஹால் டிக்கெட்டு ஓப்பன் ஆயிரும். இப்போ நீங்கள் இதில் மேலே உள்ள ஆப்ஷனில் பிரிண்ட்டுன்ட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கொடுத்து பிரிண்ட் எடுத்துக்கிடுங்க. ஓகே, நன்றி.